நெத்திலி மீன் வச்சு மண் சட்டியில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஒரு 3/4 கிலோ நெத்திலி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பூண்டு உரித்து அதை வந்து மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 5-6 பூண்டு பல், கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை தக்காளியை வந்து அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு, வீட்டு மிளகாத்தூள். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, வெந்தயம். இப்போ மண் சட்டியில் நெத்திலி மீன் குழம்பு பண்ணிடலாம். இப்போ அந்த மீன் குழம்புக்கு தேவையான கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் இதுலேயே மல்லித்தூளும் இருக்குது. ஒரு 6 டீஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருந்துச்சு. ஒரு ஸ்பூனு கல் உப்பு, இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். அந்த மிக்சியை கழுவி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துடலாம். பழைய புளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்போட கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லை உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சட்டி சூடான அப்புறமா அதில் ஒரு 3-4 ஸ்பூன்னு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ வந்து கருவேப்பிலை, பூண்டு, கட்டி வச்ச பூண்டு 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடணும். அதுதான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கரைச்சி வச்ச கரைசலை அதுக்கு ஊற்றிடலாம். நல்லா திக்காக வேணும்னா இன்னும் 2-3 ஸ்பூன் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இது மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் மிளகாத்தூள், புளியோட பச்சை வாசனைலாம் போகும். நல்லா கொதிச்ச அப்புறமா மீன் சேர்த்துடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் வந்து தனியாக மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெத்திலி மீனை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது மீன்.
மீன் மொத்தமாக முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி சட்டியை கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மீன் நல்லா ஊறிடுச்சு. மீன் குழம்பும் நல்ல கலராக இருக்குது. ஸோ மண் சட்டியில் பண்ண நெத்திலி மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.